இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணலான்னு போனால் கிளிங் ஏஐ உங்ககிட்ட காசு கேட்குதா? அதுக்கெல்லாம் நீங்கள் தாங்க காரணம். 10 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இன்ஸ்டாகிராமில் எப்போ இந்த மாதிரி வீடியோ வைரல் ஆச்சோ, இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்காக தான் அந்த வெப்சைட்டை நோக்கி எல்லா மக்களும் போயிருப்பாங்க. சும்மா இருந்த கடையில் இவ்வளோ கூட்டம் வரும்னு இவங்க என்ன கனவாக கண்டு வச்சுருப்பாங்க. கூட்டத்தை பார்த்த உடனே சரி இதுதான் நல்ல நேரம், ஒரு கலெக்ஷனை போட்டு கல்லாவனை பேர்லாம் அப்படின்ட்டு அவங்களுடைய டிமாண்டை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து நீங்கள் 3 வீடியோ ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், 4வது வீடியோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செகண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு வீடியோ ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், 2வது வீடியோ பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், பட் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஃப்ரீயாக பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்து முடிஞ்சிச்சுங்க. அந்த பொது தரிசனம் ரொம்ப ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம்.